ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு லட்சம் சம்பளம் டு 1 கோடி சொத்து, த ஜேர்னி. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு. 1 லட்சம் சம்பளம் ஒருத்தர் வாங்க ஆரம்பிச்சிட்டா நிச்சயமாக அவங்க 1 கோடி ஃபைனான்ஷியல் வெல்த்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கலைன்னா அவங்க இந்த 1 லேக் சேலரியே எட்டினதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் அழுத்தமாக சொல்லுவேன். நிறைய பேர் சம்பளம் கூட கூட அவங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை இன்னும் லைட்டாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு டெண்டன்சி. நம்ம தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஆனால் குறைவான சம்பளத்தில் இருக்கும்போதே இதை சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்து அதையே ஹேபிட் ஆகிறவங்க இந்த சம்பளம் கூட கூட தங்களுடைய ஃபைனான்ஷியல் அவுட்கம்மை, தங்களுடைய ஃபைனான்ஷியல் வெல்த்தை வளர்க்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. ஸோ இது ஒரு ஆட்டிடியூடினல் ஆஸ்பெக்ட். நான் ஏன் இன்வெஸ்டர்ஸ் நேராக போய் ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது எல்லாமே இந்த வளர்ச்சிக்கு எதிரானவை அப்படிங்கிற கோர் ரீசன்னால தான். 1 லட்ச ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறேன்னா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்ன? சேவிங்ஸ் ரேட் என்பது மொத்த சம்பளத்தில் நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படின்ற அந்த சதவிகிதம். 1 லட்சம் சம்பாதிச்சா நீங்கள் 10,000 சேவ் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் ரேட் 10%. ரொம்ப மோசம். 20,000 சம்பாதிச்சிங்கன்னா சுமார் 30,000 சம்பாதிச்சு 30% சேவிங்ஸ் ரேட்டுக்கு வந்தீங்கன்னா அது டீசென்ட். 40% சேவிங்ஸ் ரேட், அதாவது லட்ச ரூபா சம்பளத்தில் 40,000 ரூபா சேவ் பண்ணிங்கன்னா அது நல்ல ரேட் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே மதிப்பீடு செய்துக்கங்க. அடுத்தது, இந்த நல்ல சேவிங்ஸ் ரேட்டில் இருக்கிறவங்கள பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். 40% சேவிங்ஸ் ரேட், மாதம் 40,000 ரூபாய் சேமிக்கக்கூடிய ஒருத்தர், 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர், அந்த சேவிங்ஸ் ரேட்டுனால் வரக்கூடிய பயன்களை எப்படி அடைகிறார், எப்படி அதை உறுதி செய்கிறார் என்பதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு, இந்த சேவிங்ஸை நீங்கள் வளர்க்கணும், அது தேயக்கூடாது. ஸோ 2 வகையான ஃபைனான்ஷியல் அவுட்ஃப்ளோஸ் இருக்குது. ஒரு வகையான அவுட்ஃப்ளோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதற்கான பணத்தை நீங்கள் செலுத்தலாம். ஆனால் இந்த 2 வகையிலையுமே மோசமான தேர்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு, ரொம்ப ஏர்லியாக வீடு வாங்குறவங்க என்ன நடக்குது அவங்க லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேவிங்ஸை வளர்க்குறதுக்கு பதிலாக அதிக விலையில் ஒரு வீட்டை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு வராங்க. ஸோ முதல்ல காம்பவுண்டிங்க்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான் அவங்க லைஃப்பில் நடக்குது. ஏன்னா ஒரு ஹோம் லோன் எடுத்திங்கன்னா முதல் 10 வருஷத்துக்கு நீங்கள் அதிகப்படியாக கட்டுறது வட்டி தான், முதல்ல நீங்கள் திருப்பி கொடுக்கறதே இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் க்ரோயிங் யுவர் வெல்த், யூ ஆர் ஆக்சுவலி நாட் அலோவிங் யுவர் வெல்த் டு க்ரோ பை பேயிங் இன்ட்ரெஸ்ட். ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ முதல் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. வீட்டு இஎம்ஐயே நான் இப்படி சொல்கிறேன்னாக்கா, அப்போது பர்சனல் லோன் மற்ற விஷயங்கள்லாம் எந்த யோகியதையில் இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கிங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார். என்ன அந்த தகவல்னா, அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பர்சனல் லோன் வாங்கி வீட்டுக்கு லீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு மோசமான தேர்வு எதுவுமே இருக்க முடியாது. இதை நல்லா சம்பாதிக்கிறவங்க செய்யும்போது அவங்க தங்களுடைய அச்சீவ்மெண்ட்டையே குறைச்சிடுறாங்க அப்படின்றதா இதில் வருந்தத்தக்க விஷயம். சரி, பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முக்கியமானது
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி இஎம்ஐ, அதாவது எடுக்க வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே கடனை வாங்கி வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறது. இது மட்டும் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் வகையில் சேர்ந்ததில்லை, நிறைய பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஷியல் சிட்டு கம்பெனியில் சிட்டு போடுறது. அது ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதில் பெரிய ரிட்டர்ன்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை. அதை போடுறதுனால நீங்கள் மற்ற எல்லா ஆப்ஷனையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது, அதை போடுறது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் பிஹேவியரை சரியாக அமைக்கிறது இல்லை. ஏன்னா அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த தேர்வுகளில் நிறைய தவறுகள் செய்கிறீங்க. இந்த ஃபைனான்ஷியல் சிட்டு மோசம்னா அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கோல்டு சிட்டு அதை விட மோசம். ஏன்னா நீங்கள் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க. இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா. நிச்சயமாக கிடையாது. கோல்டு சிட்டு போடுறவங்க அத்தனை பேருமே ஜுவல்லரி பிஸ்னஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இதே பணத்தை நீங்கள் சாவரின் கோல்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சரியான ப்ரைஸில் கோல்ட்லேயும் லாக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த கோல்டு ப்ரைஸில் லாக் ஆகிறேன், அதனால் நான் போய் கோல்டு சீட்டு போடுறேன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக தங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இதை செய்யவே கூடாது என்பது என்னுடைய அடிப்படை கருத்து. மூணாவது பேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் யூலிப் என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி. அது என்னன்னா, இன்சூரன்ஸ் என்பது எல்லாருக்கும் தேவை. உங்கள் வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் அத்தியாவசியமானது. முதலீடு எல்லாருக்கும் தேவை. ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு முதலீடை வாங்கிடுவீங்க. ஏன்னாக்கா இன்சூரன்ஸ் தேவை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக நிறைவு செஞ்சுக்கணும். முதலீட்டு தேவை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக செஞ்சுக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி வெகுவாக குறைந்து விடுகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் குறைஞ்சிடுது அண்ட் உங்களுடைய காஸ்ட் அதிகரிச்சிருது. இது ரெண்டும் நடக்கும்போது உங்கள் பணம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பதிலாக அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் கம்பெனிக்கும் தான் வேலை செய்யும். ஸோ யூலிப் மூணாவது. நாலாவது மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மணி பேக் பாலிசி. இதில் பணம் போடவே கூடாது என்பது என்னுடைய கருத்து. யங் பீப்புள் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க க்ரோத் இன்வெஸ்டிங் தான் பண்ணமே தவிர இது மாதிரி வயோதிகர்கள் செய்யக்கூடிய முதலீடை செய்யவே கூடாது. நீங்கள் மணி பேக் பாலிசியில் ஒரு யங்ஸ்டராக இருந்துட்டு பணம் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தாத்தான்னு கூப்பிடணும். அடுத்தது இன்னொரு வயோதிக இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தான் என்டோமெண்ட். அது யாருக்காகனா வயோதிக ஏஜென்ட்டுக்காக. ஸோ நிச்சயமாக ஒரு யங் பர்சன் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க என்டோமெண்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது என்பது என்னுடைய பாயிண்ட். அது அடுத்த வகையான பேட் இன்வெஸ்ட்மெண்ட். கடைசி பேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்பென்சிவ் ஆக்சசரிஸ் வாங்குறது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்கி அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது. ஏன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் இஎம்ஐ ஆக்கிடுறீங்க, அதனால் வட்டி கட்டுறீங்க. சேவ் பண்ணி பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இன்ட்ரெஸ்ட் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு யமனாக வந்து விடுகிறது. உங்களுடைய கேபிட்டலில் அது கில் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு தடவை அந்த நேம்ஸை மாத்திரம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சிட், அதாவது ஃபைனான்ஷியல் சிட், கோல்டு சிட், யூலிப், மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி, கடைசியாக எக்ஸ்பென்சிவ் ஆக்சசரிஸ். எக்ஸ்பென்சிவ் ஆக்சசரிஸில் வாட்சு, பைக்கு, இது மாதிரி பல விஷயங்கள். ஓகே, சரி. 40,000 சேவிங்ஸ் தான் நல்ல சேவிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1 lakh சேலரிக்கு 40% ஆஃப் யுவர் இன்கம், சேவிங்ஸ் ரேட் 40. அந்த பணத்தை நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்தால் நீங்கள் எப்போ 1 crore ஃபைனான்ஷியல் வெல்த்தை அடைவீர்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுவோம். 11% ரிட்டர்ன் வருது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் 11வது வருஷத்துலேருந்து 12வது வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1 crore ஃபைனான்ஷியல் வெல்த்தை அடைஞ்சிருவீங்க. மாறாக நல்ல அட்வைஸோட சரியான தருணங்களில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்னை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 15% ரிட்டர்னுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 9th இயர்லேருந்து 10th இயருக்குள்ளே நீங்கள் 1 crore இலக்கை அடைந்து விடுவீர்கள். ஸோ 40,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 9th இயர்லேருந்து 10th இயருக்குள்ளே நிச்சயமாக தங்கள் இலக்கை அடைய அவங்களுக்கு ஒரு டீசென்ட் வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ இந்த 40,000 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது தவிர நீங்கள் இன்னொரு வகையான ஒரு பிஹேவியரை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அது என்னென்னா ஸ்டெப் அப் சிப் அல்லது ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்டெப் அப்புங்கிறது என்னென்னா, இந்த 40,000 மேலே உங்களால் என்ன பண்ண முடியும்? எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாதுங்க. எப்போயாவது நமக்கு ஒரு போனஸ் வந்தாலோ அல்லது எதிர்பார்த்த செலவுகளில் சில கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுக்கிட்டாலோ ஏதோ ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா வருது வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு இன்னொரு 40,000 நம்மளால் சேவ் பண்ணி போட முடியுதுன்னு வச்சுப்போம். அந்த பணம் உங்களை இன்னும் இலக்கை சீக்கிரம் அடைய செய்யும். ஸோ நீங்கள் உங்கள் 1 crore கோலை இன்னும் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு லெஸ்ஸர் டைமில் அதை ஏற்படுத்திக்க முடியும். சரி, இந்த 1 crore ஃபைனான்ஷியல் கோல் அப்படிங்கிறது, ஃபைனான்ஷியல் வெல்த் அப்படிங்கிறது
என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வேல்யூவில் 1 crore, நாளைக்கு வேல்யூவில் எவ்வளோ தான் அப்படின்லாம் டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கோல் இல்லாமல், மைல்ஸ்டோன் இல்லாமல் ஒருத்தர் ஒரு பயணத்தில் போனால் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு ஜேர்னியில் போவாங்க. ஸோ நமக்கு ஒரு இலக்கு வேண்டும். ஓகே, அந்த இலக்கை அடைஞ்சிட்டா அடுத்த இலக்கை நம்ம இன்னும் ஹையராக செட் பண்ணி போகும்போது நம்ம அன்றைய பண மதிப்பிற்கு, நாளைய பண மதிப்பிற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வெல்த்தையும் நம்ம க்ரோ பண்ண ஒரு ஃபோக்கஸ் வரும். ஸோ அந்த ஃபோக்கஸ் எதுக்கு அப்படின்னு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது 1 crore ஃபைனான்ஷியல் வெல்த் வந்துடுது அப்படின்னு வச்சுப்போம். எப்போ 9th இயர்லேருந்து 12th இயர்க்குள்ள, டிபெண்டிங் ஆன் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டிபெண்டிங் ஆன் த அபிலிட்டி டு ஸ்டெப் அப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிபெண்டிங் ஆன் த சாய்ஸ் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் சரியாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 9th இயர்லேருந்து 12th இயர்க்குள்ள 1 crore ஃபைனான்ஷியல் அசெட்டுக்கு வந்துட முடியும். வந்த உடனே உங்களுக்கு என்ன பவர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். 1 crore வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் 50 லட்சம் போடலாம். 50% நீங்கள் உங்கள் பணத்தையே போட முடியும்ன்றதான் இதில் அட்வான்டேஜ். போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் வெல்த்தை நீங்கள் க்ரோ பண்ணலாம். ஸோ ஃபைனான்ஷியல் வெல்த்துக்கான மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் தொடரும். அதே போல் நீங்கள் இந்த வீடு வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அந்த 50 லட்சம், அதுக்கான இஎம்ஐ குறைஞ்சிரும். மாறாக இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம சொல்லுவோம். இப்போ 1 crore வீடை 1 lakh சேலரி இருக்கும்போதே வாங்கிட்டு இஎம்ஐயை ஃபுல்லாக கட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுது, ஃபைனான்ஷியல் வெல்த்தை கிரியேட் பண்ணவே அவங்க தவறிடுறாங்க. ஸோ இந்த சாய்ஸை எப்படி இன்வெர்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனான்ஷியல் வெல்த் என்ன செய்யுது, அதை முதல்ல கிரியேட் பண்ணும்போது என்ன பயன் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ஆன்சர், உங்களுக்கு வெல்த்தை க்ரோ பண்ணுற ஹேபிட்டை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடை வாங்கும்போது உங்களுடைய ஓவரால் வெல்த்தினுடைய க்ரோத்து அதிகமாக இருக்குது. ஸோ வீடு வாங்காதே அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்லுது, வீடை முதல்ல வாங்கு அப்படின்னு இன்னொரு செக்ஷன் சொல்லுது. இது ரெண்டுமே தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூஸ். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ்ட் வியூ தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த வியூவை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். 1 lakh சேலரி வந்துருச்சுன்னா இதெல்லாம் யோசிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. தேர் இஸ் நோ சாய்ஸ். நீங்கள் நிச்சயமாக இந்த யோஜனைகள் எல்லாம் சரியாக யூஸ் பண்ணி அந்த தாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்ஷன்ஸை சரியாக வடிவமைத்து அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இலக்குகள் என்பது உங்களை எளிதில் வந்தடையும். இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட வேகமாக கூட வந்தடையும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 1 lakh சேலரி வந்துருச்சுன்னா 1 crore ஃபைனான்ஷியல் வெல்த் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கோல். 1 crore ஃபைனான்ஷியல் வெல்த் வந்தவுடனே நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னாக்கா மேலும் உங்கள் ஃபைனான்ஷியல் வெல்த்தும் பெருகும், வீடும் சீக்கிரம் இஎம்ஐ அடைஞ்சு உங்களுதாயிடும். வாழ்க்கையும் இன்னும் கவலை இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.